சிவகாமி, Sir. ask Mr. Panniselvam to come to my room as soon as possible. Okay? ஓகே சார். டைம் கீப் அப் பண்ணாத எவனையும் நான் இங்கே வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு நான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். சார். ராமு, நீ கொஞ்சம் ஓவர் டைம் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் சார். லீவா? என்ன பேசுற நீ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சுகுமார் சார் ஃப்ளாட் வேலை அப்படியே கிடக்கு. எனக்கு லீவு வேணும். மிஸ்டர் ராமு, லீவு தர முடியுமா இல்லையா? என்ன ராமு இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? டைம் கீப்பப் பற்றி இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, என் விஷயத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? இந்த பாருங்க, ராத்திரி பகல்னு பார்க்காம நேரங்காலமே பார்க்காம என்னை வச்சு வேலை வாங்கிட்டு. ராமு, நம்ம ஒர்க்கு நேச்சர் அப்படி. எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். ஏன் சார், அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு கேட்கும்போது என்னை லிஃப்ட் சரி செய்ய அமிச்சிட்டிங்க. அதனால் எனக்கு வந்த நஷ்டம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாரு, நான் ஜாஸ்தி எதுவும் பேசலை. நான் லீவ் எடுப்பேன். எவ்வளோ நாள்லாம் சொல்ல முடியாது. எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ தான் வருவேன். ஒருவேளை வராமலும் போகலாம். டிஸ்மிஸ் பண்ணுறத தவிர பெருசாக ஒன்றும் தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? மிஸ்டர் ராமு, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கத்தும்போது நாங்கள் பேசாமல் இருக்கிறது உங்கள் மேலே உள்ள மரியாதைனால தான். மற்றபடி திருப்பி சொல்ல தெரியாமலாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இல்லை, அது வந்து அப்போ கல்யாணம் அது நின்னு போச்சு. கல்யாணம் ஏன் நடக்கல? நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துருச்சு ராம். வரதட்சணை, 2 சைடுல இருந்து ஈகோ, இன்னும் நிறைய. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே நின்னு போச்சு. என் வேண்டுதல் கடவுளுக்கு அது கெட்டிடுச்சு. என்ன? ஏன்னா ஒன்றும் இல்லை. ராம், என்ன வேண்டிக்கிட்டீங்க? யாரு என்ன வேண்டுதல்? ஏன் வேண்டுதல் கடவுள் கேட்டாச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டீங்களா? அது உங்களை ஒரு நல்ல நண்பனா தான் நான் பார்த்தேன். ஆனா ராம். ஜோதி, ப்ளீஸ் பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இனிமேலும் நான் உங்கள்கிட்ட மறைக்க விரும்பல. ஜோதி, அது நீ இங்க இல்லாதப்பதான் நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது எனக்கு புரிய வந்தது. சாரி, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே வரல. என் பாஸ் கூட சண்டை போட்டேன். எனக்கு ஆபீஸ் போக மனசே வரல. எனக்கு எதுவுமே புரியல. இதை விட டீட்டெயிலா சொல்ல எனக்கு தெரியல ஜோதி. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னோட கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு நான் நிஜமாவே ஆசைப்பட்டேன். ஏன் பிரார்த்தனையே செஞ்சேன். என்னை தப்பா எடுக்காத. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த வீட்டில் நாம ஒன்னா வாழ்ந்த ஏதோ ஒரு நாள் நீங்க இதை என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஹலோ ராம், இது நான் தான் ஜோதி. ஹலோ, நான் தான் ஜோதி பேசுறேன். கேக்குதா இல்லையா? கேக்குது. சொல்லுங்க ஜோதி. நல்ல வேலை பண்ணீங்க. அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. நாங்க இங்க நகையெல்லாம் எடுத்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். 9ஆம் தேதி கல்யாணம். பாரு, பிஸியா இருக்கேன், லீவு கிடைக்கல, பாஸ் விடல, இந்த மாதிரி எதுவுமே காரணம் சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வீட்டுக்கு வந்துடணும். அப்ப நான் இருக்க மாட்டேன் ஜோதி. அந்த சமயம் நான் ஒரு முக்கியமான வேலை சம்பந்தமா கோவால இருக்கணும். ப்ளீஸ் ராம், நாம இவ்ளோ தூரம் நல்லா பழகிட்டு என் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது நீங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் டெம்பரவரியா தோன்றது தானே. பின்ன அந்த கவலையெல்லாம் மாறிடும். என்னால கண்டிப்பா வர முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணா உங்களோட பாஸ் கிட்ட பேசட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னால வர முடியாது. அப்போ அவ்வளவுதான் இல்ல? சரி, பரவாயில்ல. நான் 2 நாள் கழிச்சு கால் பண்ணுவேன். இப்போ உங்க மூட் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாய்.
இது என்னோட சின்ன பரிசு. ராமுக்கு ராம போலவே ஒரு அப்பாவி பூனைக்குட்டி பொண்ணு தான் நல்லது. என்ன மாதிரியே ஒரு பொண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் கேட்டப்போ நீ லீவுன்னு சொன்னாங்க. எதுக்கு நீ லீவ் எடுத்த? லீவ் எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்துட்டேன். ராமு, நான் போன அதே ரூட்டில் தான் நீ போயிட்டுருக்க. அது வேணாம், அது சரியான ரூட் இல்லை. வெரோனிகா என் வாழ்க்கையிலேருந்து போனதில் என்னோட 4 வருஷ வாழ்க்கை வீணாக போச்சு. எப்படி போச்சு? யோசிச்சு கவலைப்பட்டு இதனால் என்ன லாபம்? இன்னொருத்தையே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற வைராகியம். அந்த வைராகியத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்ச போது கல்யாண வயசும் தாண்டி போயிடுச்சு. உனக்கு அப்படி நடக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, உன் கேஸில் உன்னுடைய காதல் அந்த பொண்ணுக்கு தெரியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நான் என்ன உங்களை மாதிரி உறுதிமொழி எடுக்க போகிறேன்னு சொன்னேன்னா? அப்படி இல்லைடா. நீ லீவ் எடுத்துகிட்டு இங்கே வந்து தனியாக இருக்கும்போது என்ன மாதிரியே நீ ஆயிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. காலையில் அவள் உனக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நீ இல்லைன்னு எனக்கு ஃபோன் பண்ணான். கல்யாணத்துக்கு வரணும்னு சொன்னான். நம்ம போகலாம். நல்லா சொன்னீங்க. காதல் கிதல்னு எதுவும் இல்லைனாலும் எவனோ ஒருத்தன் அவ கழுத்தில் தாலி கட்டுறத நான் எதுக்கு போய் பார்க்கணும்? அது ஏன்னு சொல்கிறேன். உன்னை விட வயசில் மூத்தவன், நான் அனுபவசாலி. நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு நடந்தால் போதும். நம்ம கிளம்பலாம். உன் கூட சண்டை போட்டு சந்தோஷமாக இருந்த ஜோதியை பற்றி மட்டும்தான் நீ நினைப்ப. வேறு எந்த நினப்பும் வராது. அந்த நினப்பு நல்லதுக்கு இல்லை. இன்னொருத்தன் கட்டின தாலியோடு நிற்கிற ஜோதியை நீ கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ அவளை பற்றி யோசிக்கும்போது அந்த காட்சி மட்டும்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். உன் மனசுலேருந்து அவளை தூக்கி எறியறதுக்கு இதை விட சரியான மருந்து வேற எதுவும் இல்லை. புரியுதா? பாலண்ணா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். ராமு, இங்கே பார், நீ உண்மையிலேயே என் மேலே மரியாதை வச்சிருக்கேன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும். நாம் போகிறோம், மேரேஜை அட்டன் பண்ணுறோம்.